أشهد أن محمد رسول الله. رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن. رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن. سبحان الله والحمد لله ولا إله إلا الله. سبحان الله والحمد لله ولا إله إلا الله. سبحان الله والحمد لله ولا إله إلا الله. Every time when I'm awake, all things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. To Allah do I return, paradise is what I'll earn if I work hard and pray to my Lord every day. So Allah give me the strength, show me the way the Prophet went. Let me hold tight to your robe, without Islam there is no hope. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. Ya Allah, I thank you for my clothes and my food. As I live throughout this test, I'll remember I've been blessed. Ya Allah, hear my dua. Please help your ummah so that we can all unite and praise you day and night. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. 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 Allahu Akbar, Allahu, Allahu Akbar, Allahu, Allahu Akbar, Allahu, Allahu Akbar என்றும் முழங்கும் அழகிய தலமே பள்ளிவாசல். அல்லாஹு அக்பர் என்றும் முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல்.
எல்லா மாந்தரும் தொழவாருங்கள் என்றே அழைப்பது பள்ளிவாசல். தினம் நன்றாய் அழைப்பது பள்ளிவாசல். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு. இறைவனை வணங்கிட நபிமுறை பேணும் இங்கில தலமே பள்ளிவாசல். நிறைமனத்தோடு தொழுதிடும் போது நிம்மதி தருவது பள்ளிவாசல். குறைகளை நீக்கும் கடமையை ஊக்கும் அறமிகும் தளமே பள்ளிவாசல். இன்ப நெறிமிகும் தளமே பள்ளிவாசல். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு. ஆண்டியும் அரசனும் பேதம் இல்லாமல் இணையும் தளமே பள்ளிவாசல். மாண்புறு அன்பும் நேசம் ஓங்கிட மகிழ்வாய் உதவிடும் பள்ளிவாசல். ஆண்டவன் ரஹ்மத் என்றும் இறங்கும் அருமை தளமே பள்ளிவாசல். உயர் பெருமை தளமே பள்ளிவாசல். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு. சொர்க்கம் சென்றிட அறிவுரை கூறும் சோபித தளமே பள்ளிவாசல். நுற்பவ நோயை போக்கிய நாளும் தூய்மை கொடுப்பது பள்ளிவாசல். நற்பய நாட்டும் தீமையை ஓட்டும் நன்மை தளமே பள்ளிவாசல். இறை உண்மை தளமே பள்ளிவாசல். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு. தினமும் 5 வேளை தொழுகைகள் திகழும் தளமே பள்ளிவாசல். புனித குர்ஆனின் வசனம் ஒலிக்கும் புகழ்மிகு மஸ்ஜித் பள்ளிவாசல். கனிவை சேர்க்கும் ஆணவம் தீர்க்கும் கண்ணிய தளமே பள்ளிவாசல். நல்ல புண்ணிய தளமே பள்ளிவாசல். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள். நம் கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள். நம் கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள்.
சரஸ்வதியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். தந்தையின் சொல்லை சிந்தையில் ஏந்தி சங்கை வளர் மங்கையானாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். அன்னை கதீஜா நன்னைய பண்பை அகமதில் தாங்கி சிறந்தார். கண்ணில் கருணை கையில் தானம் கல்வி இறைவேதம் சுமந்தார். செல்வத்தை மறுத்து வறுமையை ஏற்று சீமாட்டியாகவே வாழ்ந்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். வானவர் வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். வீண்குல பெண்கள் குரவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார். கணவர் அலியை கண்ணுக்குள் வைத்தே கனிவாய் பணிவிட செய்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். சொர்க்கத்தின் நிழலாய் கணவரை மதித்து சோபன வாழ்வில் நிகழ்ந்தார். அருமை மைந்தர்கள் ஹசன் ஹுசைனின் அன்பு தாயாகி மகிழ்ந்தார். புவனத்தூதர் தந்தை முகம்மது பொக்கிஷமாகவே மதித்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். அரபாத் வெளியில் இறைவன் தூதை அண்ணல் நபி முடித்தார்கள். இறைவன் அழைப்பே ஏற்றே நபிகள் இம்மை வாழை விடுத்தார்கள். தந்தையை இழந்த செல்வி பாத்திமா தணலில் குழுவாய் குடித்தாரே. அந்நியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். எம்பெருமானார் இதயமாகவே இலங்கிய மாதர் திலகம் தம்முடன் மெலிந்து கண்ணொளி மங்கி சருகனமாறி போனார். விந்தையல் சூழும் இப்பவு மீதில் பிறந்தே கலிந்தன மாதங்கள். அந்நியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு உரிய இந்த அருமையான நிகழ்ச்சியுடைய தலைவர் அவர்களை, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற ஜாமியா மஸ்ஜித் பரிபாலன கமிட்டி, முஸ்லிம் இளைஞர் முன்னேற்ற சங்கம், மிஃப்தால் இஸ்லாம் சங்கம் அவைகளுடைய கண்ணியமிக்க நிர்வாக மற்றும் உறுப்பினர் பெருமக்களை, வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமா பெருமக்களை, இந்த பள்ளிவாசலை நிர்மாணிப்பதற்கு விழாவில் அருமையான சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதர சமுதாயத்து சொந்தங்களே, ஆங்காங்கே இருந்து செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிற பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
தன் வற்றா பெருங்கருணையை நம் மீதும் நாம் சார்ந்திருக்கிற சமுதாயத்தின் மீதும் தடையின்றி பொழிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வேண்டும் என்ற காரணத்தால் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். இது பள்ளிவாசல் திறப்பு விழா. நமக்கெல்லாம் தெரியும், புதிதாக ஒருவர் வீடு கட்டி வீட்டிற்கு அவர் குடி போகிறார் என்றால் அந்த வீட்டுக்காரரும் அவருடைய உறவுக்காரர்களும் அவரை சுற்றி இருப்பவர்களும் எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள் என்பது புதிதாக வீடு கட்டி குடிபெறக்கூடியவர்களுக்கு தெரியும். அதை நாம் அனுபவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய வீடு என்ற எல்லாம் தாண்டி நம்முடைய வீடு என்ற எல்லையை கடந்து இறைவனின் இல்லம் குடிபோகக்கூடிய ஒரு வினோதமான விழா. நாம் வீடு கட்டி குடிபோகிறோம். ஆனால் இந்த வீட்டை கட்டி இறைவனுடைய இல்லத்தை கட்டி இறை இல்லத்தில் குடி செல்லக்கூடிய இறை இல்லத்திற்கு குடி போகக்கூடிய ஒரு வினோதம். பொதுவாக ஒரு பொருளுக்கு ஒரு சிறப்பு இருக்குமானால் அந்த பொருள் எதை சார்ந்திருக்கிறதோ அதை பொறுத்து அதற்கு சிறப்பு இருக்கிறது. நீ என்னவாக இருக்கிறாயோ, நீ என்னவாக ஆசைப்பட வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, நீ அதுவாக வேண்டுமானால் முதலில் நீ என்னவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை சார்ந்திருக்க வேண்டும். ஒன்றை சாராமல் ஒன்றை ஒரு மனிதன் பெற முடியாது. ஒன்றோடு இவன் இணையாமல் ஒன்றோடு ஒன்றை அடையாமல் இவனால் அவன் எந்த இலக்கையும் அடைய முடியாது. முயற்சி இருந்தால் அவன் வாழ்க்கையிலே முன்னேறுகிறான். முயற்சி இருந்தால் வாழ்க்கையிலே அவன் முன்னேறுகிறான். உழைப்பு இருந்தால் அவனுடைய உழைப்பிலே வெற்றி பெறுகிறான். அவன் எதை சார்ந்திருக்கிறானோ அதற்கான பயனை அவன் அடைந்து கொள்கிறான். இந்த மனித சமுதாயம் படைக்கப்பட்ட அடிப்படை தத்துவம், அடிப்படை நோக்கம், எதிர் எதிர்த்தவர்கள் மேலப்பிள்ளை எதிர்த்தவர்கள் சொன்னது போல இந்த உலகத்தை படைத்தாளுகிற பரம்பொருள், இந்த உலகத்தை தன்னுடைய சுற்று விரலுக்குள் வைத்திருக்கிற ஒரு ஆற்றல் மிக்க சக்தி, இந்த உலகத்தை தன் கைவசத்தில் வைத்திருக்கிற சக்தி ஒன்றே ஒன்றுதான். இறைவன் என்று நாம் சொல்கிறோம், அல்லாஹ் என்று நாம் சொல்கிறோம். ஒவ்வொருவரும் அவருக்கு தகுந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். ஆனால் எல்லோரும் ஒன்றை ஒத்துக்கொள்கிறோம், இந்த உலகத்தை தன் கைவசத்தில் வைத்திருக்கிற ஒரு சக்தி இருக்கிறது. இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க ஒன்று ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை எல்லா மதத்தினரும் எல்லா கொள்கையுடையவர்களும் ஏற்றுக்கொள்கிறோம். பள்ளிவாசல் எப்படிப்பட்டது தெரியுமா? பள்ளிவாசல் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த படைத்தாலும் பரம்பொருளுக்கும் இந்த உலகத்தை நமக்கு தானமாக தந்தவனுக்கும் உலகத்தை தானமாக பெற்ற நமக்கும், உலகத்தை தானமாக தந்த அவனுக்கும் உலகத்தை தானமாக பெற்ற நமக்கும் இரண்டுக்கும் மத்தியில், இந்த இரண்டுக்கும் மத்தியில் உங்களுடைய பாதையில் சொன்னால் அல்லது ஆன்மீகவாதிகளின் பாதையில் சொன்னால் ஹக்குக்கும் ஹல்குக்கும், ஹக்குக்கும் ஹல்குக்கும், படைத்தவனுக்கும் படைப்புகளுக்கு மத்தியிலே ஒரு பாலமாக அமைந்திருப்பது பள்ளிவாசல். படைத்தவனை நோக்கி ஒருவன் பயணிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும். யாரெல்லாம் படைத்தவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, படைத்தவனை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாருக்கெல்லாம் படைத்தவனை பார்க்க வேண்டும் என்று ஆசை வருகிறதோ அவர்கள் எல்லாம் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும். அப்படி யார் பயணிக்கிறார்களோ அவர்கள் படைத்தவனை இங்கே பார்க்கிறார்கள். அதனால்தான் இதற்கு பெயர் பைத்துல்லாஹ், இதற்கு பெயர் மஸ்ஜிதுல்லாஹ், இதற்கு பெயர் அல்லாஹ்வின் இல்லம். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை காண விரும்புபவர்கள், அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்படுபவர்கள், அல்லாஹ்வை யாரெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த கதவு திறந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் எனக்கு மத்தியிலே எந்த தொடர்பும் தேவையில்லை என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கதவு திறந்தும் சாத்தி இருக்கிறார். சகோதரர் சேர்க்கை அறிபவர்கள் என்றும் இல்லாமல் இன்று உணர்ச்சி வேகத்தோடு சில நிமிடங்கள் பேசினாலும் அற்புதமான செய்திகளை சொன்னார். அருமையான பெருமக்களே, அருமையான சகோதரர்களே, தொழுகை இருக்கிறது, பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலும் சரி,
ஆற்றல் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, தொழுகையில் அல்லாஹ் எதை வைத்திருக்கிறானோ இல்லையோ, தொழுகையில் அல்லாஹ் எதை வைத்திருக்கிறானோ இல்லையோ, ஒன்றை அல்லாஹ் தொழுகையிலே வைத்திருக்கிறான். என்ன தெரியுமா? அவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வந்து நின்று அவன் தக்பீர் கட்டிக்கொண்டு எப்பொழுது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிறானோ, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எப்பொழுது அவன் தக்பீர் கட்டிக்கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்கிறானோ அவன் தன்னை இழந்து விடுகிறான், தன்னை மறந்து விடுகிறான். தன்னை இழந்து தன்னை மறந்து எந்த மனிதன் தொழுகிறானோ அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுகிறார். அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் உயிருள்ளதாக இருக்கிறார். அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் உயிரோட்டம் உள்ளதாக பதிவு செய்யப்படுகிறார். ஏதோ தானோ என்று தொழுபவன், ஏதோ வாக்கு சொல்லப்பட்டது வந்தோம், ஏதோ தக்பீர் கட்டினோம், தொழுதோம், ஏதோ ஒன்றை தொழுதோம், செய்தோம், போய்விட்டோம் என்ற தொழுகையை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் எந்த தொழுகையை விரும்புகிறான் தெரியுமா? எந்த தொழுகையை நாங்கள் இறைவனை கண்டோமோ, எந்த தொழுகையை நாம் இறைவனை காண்கிறோமோ, எந்த தொழுகையில் இறைவனை காணும் விதமாய் நாம் தொழுகிறோமோ அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. புகாரியிலே பதிவாகி இருக்கிற ஒரு அற்புதமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கான அஹதுக்கும் பிஸ்ஸலாத்தி, இதா கான அஹதுக்கும் பிஸ்ஸலாத்தி, உங்களிலே தொழுகையில் வரக்கூடிய ஒருவன், தொழுகைக்கு வரக்கூடிய ஒருவன் அவன் எப்படி வருகிறான் தெரியுமா? உங்களில் ஒருவன் தொழுகையில் இருக்கிற போது, தொழுகையில் இருக்கிற போது அவனையும் மீறி எச்சில் துப்ப வேண்டிய நிலை வந்தால், அவனையும் மீறி காரல் எச்சி போன்ற அசுத்தங்கள் வெளிவந்தால் அவன் தன்னுடைய இடதுபுறத்திலோ அல்லது காலுக்கடியிலோ துப்பிக் கொள்ளட்டும். அவன் முன்னால் துப்ப வேண்டாம், எதிர் திசையில் துப்ப வேண்டாம். ஏன் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், அவன் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறான். முதலாளி என்னிடத்தில் பேச வேண்டும் என்று அழைக்கிறார். சகோதரர் சொன்னார் சேக்கலி அலிம் அவர்கள், முதலாளி என்னோடு பேசு என்று அழைத்தார். ஆனால் இந்த முதலாளிக்கெல்லாம் முதலாளி அது அல்லாஹ்விடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உன்னிடத்தில் என்னால் பேச முடியாது. உன்னை உள்ளே வர வேண்டாம் என்று யார் தடுத்தானோ, உன்னை உள்ளே வர வேண்டாம் என்று யார் தடுத்தானோ, உன் பாதம் படுவதற்கு இந்த பள்ளியில் பாதம் பட உனக்கு தகுதி இல்லை என்று யார் தடுத்தானோ, எது தடுத்ததோ அதுதான் அந்த பள்ளியை விட்டு வெளியே வர விடாமல் என்னையும் தடுத்து வைத்திருக்கிறது என்று தொழிலாளி சொன்னானே. அருமையான பெருமக்களே, அந்த முதலாளிக்கு இல்ல முதலாளி அவன். அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பாடம், அவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதை, புனிதமான தொழுகை. தக்பீர் கட்டிக்கொண்டு தக்பீர் கட்டிக்கொண்டு சூரத்து தாஹாவிலே அற்புதமான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுவார். சூரத்து தாஹாவிலே அல்லாஹ் ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆனால் கடுமையான இருட்டாக இருக்கிறார். அந்த இருட்டில் எப்படி செல்வது என்று தத்தளித்துக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு இடத்திலே ஒரு தீப்பந்தம் தெரிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனிலே சூரத்து தாஹா உள்ளிட்ட பல்வேறு சூறாக்களில் பதிவாகி இருக்கிற அற்புதமான செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் மனைவியிடத்திலே சொல்கிறார்கள், இங்கேயே இருங்கள். ஒரு தூரத்திலே ஒரு தீப்பந்தம் தெரிகிறது. அங்கிருந்து ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக் கொண்டு வந்து பாதையை கண்டறிந்து நம்முடைய ஊரை நோக்கி பயணிக்கலாம் என்று சொன்ன போது சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார். நாம் தொழில்விட்டு வருகிறோம், நாம் தொழில்விட்டு வருகிறோம். ஆனால் அந்த தொழிலுக்கு அழைத்துக் கொண்டு போனவன் தொழில் முடித்த பின்னாலே நம்முடைய இல்லத்திற்கு திருப்பி அனுப்புவோம். அல்லாஹ்வை உங்களுடைய உள்ளத்திலே தாங்கி கொண்டு சொல்லுங்கள் என்று அறிவுரைக்கு ஆணில் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார். என்ன சொல்லுகிறது அந்த வசனம்? அறிவுரை குர்ஆனை பார்ப்பவர்கள் படிப்பவர்கள் எஜமானம் நீ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை அழுத்தமாக இவருடைய உள்ளத்திலே அவன் பதிய வைத்துக் கொண்டுதான் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அவன் செல்ல வேண்டும். தொழுகைக்கு உள்ளே சென்ற பின்னாலே கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறார்.
அந்த அசம்பாவிதத்திற்கு பின்னாலே என்னுடைய கை சரியாக கையை உயர்த்துவதற்கு அவன் சக்தியை கொடுத்திருக்கிறான். அடுத்து தக்பீர் கட்டி கொண்ட பின்னாலே அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அவன் ஓட ஆரம்பிக்கிற போது கூட அந்த ஓடுவதற்கு செய்ய முடியாது. நீங்கள் எதை செய்தாலும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, வாங்கு சொல்கிற போது, வாங்கு சத்தத்தை கேட்கிற போது முஅத்தின் எதை சொல்கிறாரோ அதையே நீங்களும் சொல்லுங்கள். முஅத்தின் அவர் எதை சொல்கிறாரோ அதையே நீங்களும் சொல்லுங்கள். அதை முதலில் நாம் நினைக்க வேண்டும். செய்வதற்கான வாய்ப்பை கொடு, அந்த வாய்ப்பை கொடுக்கப்பட்டவர்களில் எங்களை நீ ஆக்கு என்று கேட்கிற கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த பள்ளிவாசலில் அந்த பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. நீ என்னை படைத்தவன், நீ எனக்கு எஜமானன், நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன். என்னை அடைவதற்கு உனக்கு 1000 வழிகள் இருக்கிறது. ஆனால் உன்னை அடைவதற்கு பரம்பொருள இதை தவிர வேறு எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சரணடைந்து தக்பீரை கட்டிக்கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவு மாத்திரத்தை மட்டும் நம்முடைய உள்ளத்திலே தாங்கிக் கொண்டு, நான் ஒரு மன்னாரி மன்னனுக்கு முன்னால் இருக்கிறேன், நான் ராஜாவிற்கெல்லாம் ராஜா முன்னால் இருக்கிறேன், எல்லோருக்கும் அரசனுக்கு முன்னால் நான் இருக்கிறேன், இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற தன்னடக்கத்தோடு முழுமையாக அல்லாஹ்விடத்தில் அர்ப்பணித்து விட்டு, முழுமையாக தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு சரணாகதி என்று சொல்கிறோமே, அப்படி சரணாகதியின் உச்சகட்டம் தான் இந்த தொழுகையின் வடிவமாக இருக்கிறது. பெருமக்களே, சூரிய தோட்டம் இன்றிலிருந்து இது சுவன தோட்டம். சூரிய தோட்டம் இன்றிலிருந்து இது சுவன தோட்டம். இதை நுகர்ந்து கொண்டே நீங்கள் சென்றால் சுவனத்தை நோக்கி பயணித்து விடலாம். இதுவரையிலும் சூரிய தோட்டமாக இருந்தது, இன்றிலிருந்து அல்லாஹ்வால் சுவன தோட்டமாக பதிவு செய்யப்படுகிறது. இதை யார் நுகர்கிறீர்களோ, இதை யார் அனுபவிக்கிறீர்களோ, இதை யார் பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்கள் சுவனத்தை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்று போய் பக்கத்திலே வீட்டை வைத்துக் கொண்டு, பக்கத்திலே இல்லத்தை வைத்துக் கொண்டு தொழாமல் இருந்தால் பள்ளிவாசல் கட்டுவது பெரிதல்ல பெருமக்களே. பள்ளிவாசல் கட்டுவது பெரிதல்ல பெருமக்களே. பள்ளிவாசலை காய போடுவது, பள்ளிவாசலை இருளாக்கி போடுவது, பள்ளிவாசலை அதை சீண்ட மாட்டாமல் விட்டுவிடுவது இருக்கிறது, அது மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படும். இந்த பகுதி மக்கள் இந்த பள்ளிவாசலை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த செய்தியை இந்த நேரத்திலே சொல்லி ஒரே ஒரு வரலாற்று குறிப்பை மட்டும் இங்கே பதிவு செய்து எனக்கான நேரம் முடிகிறது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல், பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக வருகிறார். பள்ளிவாசல் இருட்டாக இருக்கிறது. மஸ்ஜித் நபவி பள்ளி எப்படி இருந்துச்சு நமக்கெல்லாம் தெரியும். அப்ப இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதும் தெரியும். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல், பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசல் பக்கம் வருகிறார். பள்ளியில் ஒரு விளக்கில்லை, இருட்டாக இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு நபி அவர்கள் நினைக்கிறார்கள், விளக்குவதற்கு ஒரு குடுவையும் இல்லை, விளக்கேற்றும் திரியும் இல்லை, எண்ணெயும் இல்லை, இந்த பள்ளிவாசல் இருட்டாக இருக்கிறது, இது சற்று விளக்கேற்றி வைத்தால் நன்றாக இருக்குமே என்று நபி அவர்கள் கவலைப்பட்டு அதற்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் நபி அவர்கள் போகிறார்கள். திரை கொண்டிருக்கிறார் ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் போகும்போது இருட்டாக இருந்தது, திரும்பி வருகிற போது விளக்கேற்றி யாரோ வைத்திருக்கிறார்கள். நவ்வர கபர கல்லா கமா நவ்வர்த்த மஸ்ஜித் அல்லா. அந்த இளைஞர் நான் தான் அந்த விளக்கை ஏற்றி வைத்தேன் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னுடைய கபரை வெளிச்சமாக்குவானாக. இந்த பள்ளிவாசல் இருட்டாக இருந்தது, இதை வெளிச்சமாக்கி விளக்கேற்றி வைத்தாயே, அப்படி விளக்கேற்றி வைத்ததற்காக அல்லாஹ் உன்னுடைய கபரை வெளிச்சமாக்கி வைப்பானாக என்ற ஒரு பிரார்த்தனையை பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞருக்கு செய்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த இளைஞரிடத்திலே சொன்னார்கள், எனக்கு கல்யாண வயதில் ஒரு பெண் இருந்தால் உனக்கு நான் மணமுடித்து வைப்பேனே, என்னிடத்திலே மணமுடிக்கும் வயதில் பெண் இல்லையே என்று சொன்ன போது பக்கத்தில் இருந்த தோழர் சொன்னார், எனக்கு திருமண வயதில் ஒரு பிள்ளை இருக்கிறார், வேண்டுமானால் உங்களுடைய விருப்பம் அதுதான் என்றால் நீங்கள் விரும்பினால் என்னுடைய மகளை அவருக்கு நான் மணமுடித்து வைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பள்ளிவாசலில் விளக்கேற்றிய தோழருக்கு சொன்னார்கள் என்ற செய்தி. அருமையான பெருமக்களே, அதை இங்கே பள்ளிவாசலை கட்டி தந்திருக்கிற மரியாதைக்குரிய
ஹாரம் சாலமன் நயீம் அவர்களுக்கு பொருந்தும், அவருடைய வாரிசுதாரர்களுக்கு பொருந்தும். யாரெல்லாம் இதற்காக உழைத்தார்களோ அது நம்முடைய சகோதரர் ரஹமத்துல்லா அண்ணன் ஆகட்டும், அவருக்கு உடனடியாக நின்ற அண்ணன் ஷாஹுல் ஆகட்டும், அவருக்கு சகோதரர்களே உங்களுக்கும் அந்த பிரார்த்தனை இருக்கிறது. நவ்வர கபருக்கும் கமா நவ்வர்த்தும் மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை விசாலமாக்கி வெளிச்சமாக்கி வைத்திருக்கிறீர்கள். அதை வெளிச்சமாக்கி தந்தது போல அல்லாஹ் உங்களையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தொழில் துறைகளையும் அல்லாஹ் வெளிச்சமாக்கட்டும். உங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கு அது பயன்படுத்தும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தித்து இந்த நல்ல நேரத்தில் இன்னும் பேச வேண்டும் என்ற ஆசை எனக்கு உங்களுடைய முகத்தை பார்க்கிற போது வருகிறது. நேரம் இடம் தராத காரணத்தினாலே நாம வாசிக்கப்படுகிறார். நேற்றைய தினம் அவரிடத்தில் இந்த வக்குப்பு நாம வாசித்து காட்டப்பட்டு அவருடைய ஒப்புதலையும் கையெழுத்தும் பெறப்பட்டிருக்கிறார். அவருடைய பொறுப்புதாரியாக கையொப்பமிட்டு வைத்தார்களோ யாரெல்லாம் அதற்காக எண்ணற்ற வகையில் உதவி செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வானாக. எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனா ஹாரபு சாலமுன் நயீமி வ அஹ்லி வகப்னா ஹாதில் மஸ்ஜித லில்லாஹி தஆலா லி அஹ்லி ஹாதில் பலத் அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅத் வ அஸம்து அல்லா அஸ்தஹிக்க அன வ அஹ்லி லி ஹாதில் மஸ்ஜிதி அபதன் சர்மதா வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். இப்படிக்கு ஒப்பம் நியாபத்தன் அனில் வாலித் ஹாரபு சாலமன் நயீமி, அதாவது என்னுடைய தகப்பனால் ஹாரம் சாலம் நயீமி அவர்களுக்கு பகரமாக அவருடைய பகராளியாக நான் இருந்து நான் இதை கையெழுத்திட்டிருக்கிறேன். கையொப்பு விட்டவர் ராஷித் ஹாரப் அந்நயீமி அவர்கள் கையொப்பப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை கபூல் செய்வானாக. இந்த எளியோர் அவர்களுக்காக ஒரு வாழ்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபஹாதிஹி தஹ்னியத்துன் லிகித்மத்தி பினாஇல் மஸ்ஜிதில் ஜதீத். ஹனீஅன் லக்கும் அய்யுஹல் இக்வான் பில்லாஹ் ஹாரபு சாலமன் நயீமி வ அஹ்லிஹி பனைத்தும் வ வகப்தும் ஹாதல் மஸ்ஜித லில்லாஹி தஆலா வ பில்லாஹி தஆலா லி அஹ்லி பலதினா ஃபனஷ்குருல்லாஹ அவ்வலன் வ இய்யாக்கும் சானியன் வ நதுல்லாஹ லக்கும் கபிலல்லாஹு خدمتكم هذه وغفر ذنبكم وبنى الله لكم بيتا في الجنة كما قال رسول الله صلى الله عليه وسلم من بنى لله مسجدا بنى الله له بيتا في الجنة وكما قال الله تعالى ربنا تقبل منا إنك أنت السميع العليم. جزاكم الله خير الجزاء جزاكم الله خير الجزاء جزاكم الله خير الجزاء وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. மஹமூது நபிகள் பிரானே, மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. இறைவன் தூதாக வந்தீர், இதமான போதம் தந்தீர், குறைகள் எல்லாம் களைந்தீர், குன்றாமல் சேவை செய்தீர், மழை போற்றும் ஞான சுடரே, மன்னர் ரசூலுல்லாவே, மழை
மூர்க்கர் சேர்ந்து தொல்லை தந்தார்கள் தொடர்ந்து. அல்லாஹ்வின் கருணையாலே ஆபத்தெல்லாம் கடந்து அடைந்தீர்கள் வாகை நாடும் அண்ணல் ரசூலுல்லாவே. அடைந்தீர்கள் வாகை நாடும் அண்ணல் ரசூலுல்லாவே. மஹமூது நபிகள் பிரானே மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. மக்காவில் வாழ்ந்த அன்று மகத்தான தொல்லை கண்டீர். தக்கோராம் பக்கரோடு தன்மை மதீனா சென்றீர். முக்காலம் வாழ்ந்த நபியே முதன்மை ரசூலுல்லாவே. முக்காலம் வாழ்ந்த நபியே முதன்மை ரசூலுல்லாவே. மஹமூது நபிகள் பிரானே மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. படுநாச உஹது போரில் பலமான எதிரி மோத இடமாக போர் புரிந்தீர். திரளான நன்மை கண்டீர். உயர்வான சாந்த வடிவே உம்மை ரசூலுல்லாவே. உயர்வான சாந்த வடிவே உம்மை ரசூலுல்லாவே. மஹமூது நபிகள் பிரானே மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே.
அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். வல்லோனை இணைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாவை நாம் தொழுதால் பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும், பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. பள்ளி செல்ல மனமில்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. அல்லாவை நாம் தொழுவோம். வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும், வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும் விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ, செவியிருந்தும் கேட்பதில்லையோ. விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ, செவியிருந்தும் கேட்பதில்லையோ. அல்லாவை நாம் தொழுவோம். இறையோனின் ஆணைகளை இதயத்தில் ஏற்றிடுவோம். இறையோனின் ஆணைகளை இதயத்தில் ஏற்றிடுவோம். இறை தூதர் போதனையை இகமெங்கும் பரப்பிடுவோம். இறை தூதர் போதனையை இகமெங்கும் பரப்பிடுவோம். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும்